நாள் ஜாக்கிச்சன். பிரியா, இதுதான் என் குழந்தைங்களுக்கான பேர். நான் முடிவு பண்ணிட்டேன். இந்த பேர்ல நம்ம கலாச்சாரத்திலே இல்லாத பேரு. நம்ம குடும்ப வாரிசுகளுக்கு அந்த பேர்லாம் வைக்க முடியாது. அண்ணாமலை, அருணாச்சலம் இதுதான் குழந்தைங்களுக்கான பேரு. ஐயரே, அம்மா சொன்ன மாதிரி குழந்தைங்களுக்கு அண்ணாமலை சக்கரவர்த்தி, அருணாச்சல சக்கரவர்த்தின்னு பேரை சொல்லி பூஜை பண்ணுங்க. சரிங்க ஐயா. இந்த 2 குழந்தையில முதல் பிறந்த குழந்தை எது? இது நம்ம யோசிக்கவே இல்லையே. பிரியா, நம்ம குழந்தைங்கள எது முதல்ல பிறந்த குழந்தை? எனக்கும் தெரியல. உங்க மடியில இருக்கிற குழந்தை தான் முதல்ல பிறந்தவன் நினைக்கிறேன். இந்த குழந்தையா? ஆமா அவன்தான். இந்த குழந்தைய முதல்ல பிறந்துச்சு. இல்லம்மா, ஓ மடியில இருக்கிற குழந்தை முதல்ல பிறந்துச்சு. இல்ல ரவி, அந்த குழந்தை தான் முதல்ல பிறந்தது. ஓ மடியில இருக்கிற குழந்தை தான் முதல்ல பிறந்துச்சு. நான் சொல்றேன்ல, இந்த குழந்தை தான் முதல்ல பிறந்தது. நீங்க நல்லா பாருங்க. இல்ல பிரியா. ஐயோ இல்ல ரவி, இவன் தான் முதல்ல. பிரியா, நான் தான் சொல்றேன்ல, அந்த குழந்தை முதல்ல பிறந்துச்சு. பிரியாக்கா, முதல்ல பிறந்த குழந்தை எதுன்னு எனக்கு தெரியும். பிரியாக்கா மடியில இருக்கிறது தான் முதல்ல பிறந்த குழந்தை. பிரியா, சீதா சொல்றது எப்படின்னா, கேளு. குழந்தையோட வலது கையில ஒரு மச்சம் இருக்கு. நான் டாக்டர் கிட்ட முதல் குழந்தை எதுன்னு கேட்டப்போ அவங்க இந்த அடையாளத்தை சொன்னாங்க. மச்சர் கயிறே, இவன் தான் முதல்ல பிறந்த குழந்தை. இவன் தான் பெரியவன். என் சீதா எவ்வளவு புத்திசாலித்தனமா இருக்கான்னு பாத்தீங்களா? குழந்தைய முதல்ல அப்பா கிட்ட கொடுங்க. குழந்தையோட அப்பா தான் குழந்தையோட வலது காதுல 3 தடவை பேரை சொல்லணும். சரண், இந்தாங்க. கொடுங்க ரவி. ஓகே, செல்லுக்குட்டி. மெதுவாடா. குடு குடு. அண்ணாமலை சக்கரவர்த்தி, அண்ணாமலை சக்கரவர்த்தி, அண்ணாமலை சக்கரவர்த்தி. அதே மாதிரி 2வது குழந்தைய வாங்கி குழந்தையோட காதுல 3 தடவை பேரை சொல்லுங்க. கொடுங்க. குழந்தை கொடுங்க. தேவா, கொஞ்சம் ஹெல்ப் பண்ணு. இந்தாங்க ரவி. மெதுவாடா. பாத்து வாங்கடா. அருணாச்சலம் சக்கரவர்த்தி, அருணாச்சலம் சக்கரவர்த்தி, அருணாச்சலம் சக்கரவர்த்தி. பானுமதி, உன் பேர குழந்தைங்களுக்கு என்ன பேர் வச்சிருக்காங்கன்னு கேட்டியா? கேட்டேன். அதுக்கு இப்ப என்ன குறைச்சல்? அண்ணாமலை சக்கரவர்த்தி, அருணாச்சல சக்கரவர்த்தி 2 பேரும் சூப்பரா இருக்கு. என்ன குறைச்சல்? சீதா குழந்தைக்கு மட்டும் ஹரிணின்னு மாடர்னா பேரை வச்சுட்டு, ஏன் குழந்தைங்களுக்கு அண்ணாமலை, அருணாச்சலம்னு பழைய பேரை வச்சுட்டாங்க. शोभन शोभमान कल्याणः नामकरण शुभ मुहूर्त आरंभकाल शुभ मुहूर्तोस्तु सुप्रतिष्ठितमस्तु. தாய் மாமாவுடைய மோதிரத்தை வாங்கி 2 குழந்தைங்களோட பேரை தானியத்துல எழுதுங்க. வாங்கிங்க. ரவி, இந்தாங்க. பேர் எழுதுங்க மாப்ள.